பிஹைண்ட் பக்தி வழங்கும் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் காட்டன் ஹவுஸின் ஆடி டபுள் கொண்டாட்டம். காட்டன் ஹவுஸ் திருவான்மையூர் மற்றும் இப்பொழுது OMR காரபாக்கத்தில். புதுசா இன்னும் பெருசா மிக பிரம்மாண்டமாய். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர். 20 வருஷமா நீங்க திருவான்மையூர் காட்டன் ஹவுஸுக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவை இனி OMR காரப்பாக்கத்திலையும் தொடர்ந்து கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பிஹைண்ட் பக்தி பார்வையாளர்கள் அனைவருக்கும் ஜீவிகாவின் அன்பு வணக்கங்கள். சனி வக்ர பயிற்சி 2026 பலன்களை இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதுல முதலாவதாக பொது பலன்கள் பார்க்க வேண்டிய நேரம். முதலாவதாக ஜோதிடர் மற்றும் நட்சத்திர ஆய்வாளர் கஜலட்சுமி அவர்கள்கிட்ட கேட்டலாம். இந்த வருடத்துக்கான பொது பலன்கள் இந்த சனி வக்ர பயிற்சினால என்னென்ன ஏற்பட போகுதுன்னு சொல்றீங்களா? பொது பலன் அப்படின்னு பார்க்கும்போது சனி வக்கர பயிற்சி. சனி வக்கர பயிற்சி நமக்கு சனி பகவான் அதே வீட்டில் பின்னோக்கி தான் செல்ல போகிறார். அது ஒன்று. ரெண்டாவது, சூரியன் எப்போ கடகராசியில் வராரோ, அதாவது சனியிலேருந்து 5ல் சூரியன் இருக்கும்போது அது சனி வக்கர பயிற்சியாகவும் சொல்லப்படுது. கார்த்திகை மாதத்தில் 9ஆம் இடத்துக்கு சூரியன் வரும்போது அது வக்கர பயிற்சி நிவர்த்தியாகவும் சொல்லப்படுது. ஸோ இதை பொறுத்து நமக்கு சனியை பொறுத்தே நம்ம வக்கர பயிற்சியை டிசைட் பண்ண முடியாது. இதுக்கு நடுவில் குரு பயிற்சி வருது. குரு அதிசாரமாகவும் ஆக போகிறாரு. இதற்கு நடுவில் மாதக்கோளான நமக்கு சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் இந்த மாதிரி வரக்கூடிய கிரகத்தோடைய பயிற்சியை வச்சும் நம்ம சில மாற்றங்கள் நமக்கு ஏற்படும். இது எல்லாமே பொது பலன் தான். நமக்கு ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் ஜாதகம் தான் அவங்களுக்கான பலன்களை தீர்மானிக்கும். அதை விட என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் வக்கரமான ஒரு கிரகம் இருக்கும்போது இந்த சனி பயிற்சி வக்கர பயிற்சி நடக்கும்போது பலன்கள் அபிவிருத்தியாக இருக்கும். பட் சிலருக்கு நல்லாவே நடக்கும். சிலர் சொல்லுவாங்க, இங்கே எல்லாருமே சொல்கிறீங்க நல்லா இருக்குன்ட்டு, ஆனால் எங்களுக்கு மட்டும் சரியாக இல்லை அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா, அதுக்கு காரணம் அதுதான். அவங்களோட ஜாதகத்தில் வக்கரமாக சனி இருந்தாலோ வக்கர பெற்று கிரகங்கள் இருக்கும்போது இந்த சனி வக்கர பயிற்சி நடக்கும்போது நமக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கதாகவும் இருக்கும். சிலருக்கு சிறு சிறு மாற்றங்கள் கொடுக்கதாகவும் இருக்கும். பொதுவாக இந்த சனி வக்கர பயிற்சி யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்கு நல்லாயிருக்கும், மிதுனத்துக்கு நல்லாயிருக்கும், விருச்சிகத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த 3 ராசிக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பலனை கொடுப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த சனி வக்கர பயிற்சி பொதுவாகவே நல்லாவே இருக்கும். நம்ம குரு பகவான் அதிசாரம் ஆகும்போது மட்டும்தான் சிறு சிறு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அது நமக்கு எப்போ அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் 31 அந்த பீரியடில் தான் கொஞ்சம் நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்து டிசம்பர் 6 வரைக்கும் ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். ஏன்னா குருவும் கேதுவும் இணையும் போது சனி வேறு அங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். மற்றபடி பொதுவாகவே இந்த சனி வக்கர பயிற்சி எல்லா 12 ராசிக்காரங்களுக்கும் ஒருவித ஹாப்பினஸ் கொடுக்கறதாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா, கும்பத்துக்கும் மீனத்துக்கும் மேஷத்துக்கும் ஏற்கனவே 7.5 சனி போயிட்டுருக்கு. அந்த பாதிப்பில் ரொம்ப அவங்க அஃபெக்ட் ஆகிருக்காங்க. சிம்ம ராசிக்காரங்களாகவும் இருக்கட்டும், தனுசு ராசிக்காரங்களாகவும் இருக்கட்டும், அவங்களும் சில பாதிப்பில் தான் இருக்காங்க. பட் இந்த சனி வக்கர பயிற்சி அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பதாகவும் இருக்கும். அவங்க எண்ணிய செயல் அனைத்துமே நடப்பதற்கு நிறைய ஒரு மாற்றமாகவும் இருக்கும். அது நிச்சயமா மாற்றங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத ஆழமா பிறகு தெரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்தபடியாக ஜோதிடர் யாமருக்க பயமேன் அருண்குமார் அவர்கள்கிட்ட பொது பலன் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நவகிரகங்களில் முக்கியமான பெயர்ச்சியாக பார்க்கப்படக்கூடியது சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக சனியினுடைய வகரம் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பித்ததுலேருந்து பொதுமக்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையுமே ஒரு பெரிய பதட்டமும் பயமும் கலக்கமும் இருக்கும். ஏன்னா குருவை பற்றி பேசினா நல்ல விஷயத்தை பற்றி பேசுவோம், சனின்னு வந்துட்டாலே ஏதாவது சில எதிர்மறையான விஷயங்களை நமக்கு ஏற்படுத்துமா அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. பட் சனி பகவானுடைய வக்ரம் என்பது சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பின்னோக்கிய நகர்வாக வரும் பட்சத்தில் சனியால் எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் நல்ல பலன்களை இறைவன் தரப்போகிறார். பொதுவாக மீனத்தில் குருவோட மனையில் சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலம் அப்படின்றது உண்மையை சொல்லணும்னா அடுத்து வரக்கூடிய ஒரு 139 நாட்களுக்கு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத பல விஷயங்கள் நகர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் குருமனையில் வக்ரம் அடையக்கூடிய சனி ராகுவனுடைய பக்கத்தில் இருக்கிறதுனால காற்றில் பரவக்கூடிய நோய்கள் இந்த சனி வக்ர காலகட்டங்களில் ஏற்படுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பல விஷயங்களில் தொடர்ச்சியாக பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன். விமானம் சார்ந்த விபத்துக்கள் ஆங்காங்கே இந்த ஒரு 139 நாட்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை தரப்போகுதுன்னு சொல்லலாம். சனி வக்ரம் அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் குரு பகவான் உச்சம் அடைஞ்சிருக்கார். அதே மாதிரி அந்த நவம்பரை ஒட்டி தான் வரக்கூடிய ராகுகேது பயிற்சி. இந்த 2வது முக்கியமாக பேசக்கூடிய எந்த நேரத்தில்
சூரியன் கடகத்தில் இருந்தாலும் ஆவணி மாதத்திற்கு பிறகு சூரிய பகவான் கேதுவோடு சேரக்கூடிய நேரம் வரும்பொழுது அரசு மற்றும் அரசியல் துறை சார்ந்து இருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தையும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத பல நிகழ்வுகளையும் நம்ம பார்க்கலாம். ஸோ குறிப்பாக தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டாலும் சரி, வரக்கூடிய 139 நாளில் அதிரடியான அமைச்சரவை மாற்றம் ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஸோ பொதுவாக இந்த சனி வக்ரம் அடையக்கூடிய காலகட்டங்களில் சில ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய அடிப்படையில் நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியும். அதில் முதல்ல இருக்கக்கூடியது இந்த 7.5 சனி நடக்கிறது யாராக இருந்தாலும் சரிதான். அதில் குறிப்பாக கும்ப ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு சனியினுடைய வக்ரம் என்பது ஒரு மிகப்பெரிய மனத்தெளிவு, மனநிறைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க போகுது. அதே மாதிரி அஷ்டமத்து சனியில் மாட்டிக்கிட்டு பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடவுளுடைய அருளோடு ஒரு மனத்தெளிவு, மன நிம்மதியை கடவுள் தரப்போறாரு. அர்த்தாஷ்டம சனி தொடங்கினதுலேருந்து வீட்டில் நிம்மதியே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த சனியினுடைய நகர்வு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஸோ இது மட்டும் இல்லாமல் சனி வக்ரம் அடைஞ்சு குரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம் வரும்பொழுதெல்லாம் உலக நாடுகளுக்கிடையே போர் பதட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அவ்வப்போது இருக்குது. பேசக்கூடிய இந்த வேளையில் எல் நைனோ சுழற்சியினுடைய தாக்கம் உலகம் முழுக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதிர்பாராத வெப்பம் ஏறுறதும் அதே மாதிரி எதிர்பாராத பருவகால மாற்றத்தையும் இந்த சனியினுடைய வக்ரம் நிச்சயமாக ஏற்படுத்தும். ஸோ மக்களாகிய நம்ம எல்லாருமே பத்திரமா இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். நன்றிகள், மிக்க நன்றிகள். குடும்பங்கள்லயும் சரி, சுற்றுச்சூழல்லையும் சரி, என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த சனி வக்ர பயிற்சி மூலமா நடக்கும் அப்படின்ற பொது பலனை வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக ஜோதிடர் டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இந்த சனி வக்ர பயிற்சி 2026 ஏற்றங்கள் இறக்கங்கள் பொதுவா எப்படி இருக்க போகுது? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. பிஹைண்ட் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரங்கள். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. அத்துணை பேரும் வாழ்க்கையில் நல்ல சுபிக்ஷத்தை காணணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு எல்லாருடைய சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேன். சனி வக்கரம் அடைகிறது அப்படின்னு சொன்னால் 27ஆம் தேதி ஜூலையிலிருந்து கிட்டத்தட்ட 139 நாட்கள் சனி வக்கர நிலைகள் இருக்க போகிறது. சனின்னு சொன்னாவே கர்மாவிற்கான காரகன். இன்னொன்று, வாழ்க்கையில் எனக்குலாம் வேலைக்கே போனதில்லை, கிட்டத்தட்ட 5 வருஷம் 10 வருஷமாக வீட்டில் தான் இருக்கேன். என் ஒய்ஃப் தான் வீட்டிலேருந்து வேலைக்கு போகிறாங்க, இல்லைன்னா நான் வீட்டில் ட்ரை பண்ணுறேன் ஆனால் வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய நிறையா பேருக்கு வேலையில் பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு. நிறைய பேருக்கு வந்து 45 வயசு ஆச்சு, 60 வயசு ஆச்சு, இல்லையா சில பேருக்கு மறுமணம் கூட ட்ரை பண்ணுறோம் ஆனால் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு இப்போ திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாம். குழந்தை பிராப்தம் ட்ரை பண்ணுறோம், IUI ட்ரை பண்ணோம், IVF ட்ரை பண்ணோம், ஆனால் குழந்தை பிராப்தம் மட்டும் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் பல பேருக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தம், அதுவும் ஆண் வாரிசு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கால சூக்ஷமம் இந்த ஒரு 4 மாதம் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது. இதில் மெயினாக ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டியது ரிஷபம், கன்னி, தனுர் ராசி நண்பர்கள். இந்த 3 ராசிகள் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக ஹெல்த்லேயும் சரி, பிரயாணங்கள்லேயும் சரி, ஃபயர் சம்மந்தப்பட்டது தீ விபத்துகள்லையும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுலேயும் மெயினாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம் டில் நாகப்பட்டினம் வரைக்குமே கொஞ்சம் நிறையா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான பலவிதமான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தங்க வியாபாரிகள், வெள்ளி வியாபாரிகள், விலை உயர்ந்த ஆபரணங்கள், அதே மாதிரி மொபைல் கடை, ஹோட்டல்ஸு, இந்த மாதிரி இடங்களில் நிறையா வன்மமான குற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். செப்டம்பர், அக்டோபர் டைம் பீரியடில் பார்த்தோன்னா மெயினாக திருநெல்வேலி, நாகர்கோவில், சுசீந்திரம் இந்த மாதிரி இடங்களில் மெயினாக கார்த்திகேயன், சுப்பிரமணியன் இந்த மாதிரி பேர் கொண்ட நபர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல வந்து போலீஸ்க்கு எதிரான சில வன்ம செயல்கள் நடக்கலாம், இல்லைன்னா பொதுமக்களுக்கு எதிரான விஷயங்கள் கவர்மெண்ட் மூலியமாக நிறைவேற்றப்படலாம். இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் சம்பந்தப்பட்ட வட்டாரங்களையும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களையும் நிறைய பேர் ரிசைன் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரே அடியாக அவங்க ஹெல்த்னால சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. மாணவ மாணவிகள், அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஹெட்டாக இருக்கக்கூடிய நபர்கள், டீனாக இருக்கிற நபர்கள், கோவில்கள் அனாச்சாரங்கள், இது எல்லாமே கண்டிப்பாக அடுத்த 4 மாதங்களில் மிகப்பெரிய அளவில் நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லணும்னா மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, இந்த 2 இடங்கள்லையுமே பாதிப்புகள், வன்மமான குற்றவியல் சம்பவங்கள், மேக வெடிப்புன்னு சொல்லுவோம். அதனால் வரக்கூடிய டிசம்பர் மாதம்லாம் வந்து நல்ல மழை பெய்யும் நிறைய இடங்களில். இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர், கொங்கு மண்டலம் ஃபுல்லாகவே பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த சனி வக்கரத்தினால். அதனால் எல்லாருமே ரொம்ப முக்கியமாக வழிபாடு செய்ய வேண்டியது திருத்தணி முருகப்பெருமான மனதார வணங்குவது ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம். அடுத்தபடியாக ஜோதிடர் கலாரத்னா மகேஷ் ஐயர் அவர்கள் கிட்ட இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் திருமகனே, உருகை முகன் தம்பியே, நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான். வேல்வேல் முருகா.
வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு இனிய நமஸ்காரம். ஒவ்வொரு பயிற்சி காலத்திலையும் ரொம்ப அற்புதமான ஜோதிட தகவல்களையும் ஆன்மீக விஷயங்களையும் நம்முடைய பிஹைண்ட் பக்தி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாத ஒவ்வொரு கிரகங்களுடைய தனித்துவம், முந்தையெல்லாம் இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பெருசாக இருக்காது. இப்போது ஜோதிட சாஸ்திரத்தில் வக்ர பயிற்சி கிடையாது, நான் வக்ரம் அது இருந்தால் எப்படி இருக்குது அப்படிங்கிற நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கிரகங்களை பற்றி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாக ஜோதிடத்தில் வக்ரம் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். 2 விதமான ஜோதிட முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். என்ன, ஜோதிடத்தில் ஒரு கிரகம் வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கொடுக்கக்கூடிய பலன்களில் 50% பலன்கள் தான் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஜோதிட வல்லுநர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1. இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இது சித்தர்கள் நம்மளுடைய ரிஷிகள் கணித்த ஒரு முறை. ஒரு கிரகம் வக்ரம் ஆயிடுத்துன்னா முன் வீட்டினுடைய பலன்களையும் பாதி எடுத்து செய்வார், அதோட முன் வீட்டில் இருக்கக்கூடிய பலன்களை எடுத்து செய்வார் அப்படிங்கிறது சொல்லப்படுறது. இப்போ சனின்னு இருந்ததுன்னா 3 விதத்தில் தான் அதை பிரிக்க முடியும். சனி எங்கே இருக்கார், யாரை பார்க்குறார், சனியை யார் பார்க்குறாங்க, சனி பகவான் என்ன நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு 3 விதமான பலன்கள் தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் வக்ரமாகும் பொழுது என்னென்ன பலன்கள் நடக்க போகுது, அவர் எங்கே இருக்கார், ஃபஸ்ட்டு அவர் இருக்கிறது மீன ராசியில் இருக்கார், அவர் இருக்கிறது குருவுடைய வீட்டில் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது என்ன விதமான பலன்களை கொடுப்பார், தொழில் முறைகளில் பல மாற்றங்களை நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாத பெண்களுடைய ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்கள்லாம் பாதிக்கப்படுறது. அதே போன்று நிறைய பெண்களுடைய பிரச்சனைகள், முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா நிறைய செய்திகள் இந்த குடிபோதை, அதே மாதிரி ட்ரக்ஸ் சம்பந்தமான செய்திகள், அங்கே பிரச்சனை நடந்தது, இங்கே பிரச்சனை நடந்தது, டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான துறைகளில் சில இஷ்யூஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நெட்வொர்க் ப்ராப்ளம், எனக்கு இதே கிடைக்க மாட்டேங்குது, என்னென்னே தெரியல, முந்தி இருந்த மாதிரி கிடையாது, இப்போ நெட்வொர்க்கே கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நெட்வொர்க் சம்பந்தமான டெலிகாம் சம்பந்தமான சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா தொழில் துறைகளில் முந்தையெல்லாம் வேலை ஆட்கள் சீக்கிரமாக கிடைச்சிடுவாங்க. இப்போ வேலை ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இந்த ஒரு குறிப்பிட்ட 4 மாதங்களில் பார்த்துட்டிங்கன்னா நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்களில் ஆபத்துகள் இருக்குது, கரை கடல் சேரக்கூடிய இடங்களில் ஆபத்துகள் இருக்குது. திருச்செந்தூர்லேருந்து கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து சென்னை வரைக்கும் நிறையா பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்கள் சில விஷயங்கள் நமக்கே புரிய மாட்டேங்குது, என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் அப்பப்போ அவர்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். வேலையில் ஒரு குழப்பங்கள் நீடிக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே அப்படி பாதியில் நிப்பாட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அமைச்சர்கள் மத்தியில் நிறையா ஷஃபிள்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்மளால் பார்க்க முடியுது. மகாராஷ்டிரா, பெங்களூர்லேருந்து நிறையா பேருக்கு வேலை வாய்ப்பு, ஒர்க் ஃப்ரம் ஹோம், அப்படி இல்லைன்னா அந்த ஒர்க் நமக்கு இழக்கக்கூடியது, வேலையை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேரை கேள்விப்படுறது. ஃப்ளைட்டு, நிறைய ஃப்ளைட்ஸ் டிலே நீங்கள் காமிக்கும். நிறைய ஃப்ளைட்ஸ் அந்த ஒரு சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக போகிறது, ரொம்ப டிலே காமிக்க 5 மணி நேரம் 6 மணி நேரம் டியூ டு வார், டியூ டு சம் ரீசன்ஸ் நிறைய ஃப்ளைட் கேன்சல் ஆகிறது, டிலே ஆகிறது. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படியே ஸ்தம்பித்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமான பிரச்சனையோட இஷ்யூவை திருப்பி வெளியில் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய குப்பை கிடங்குகள், ஏன்னா சனி அப்படிங்கிறது பழையதை சொல்லுவாங்க, குப்பை கிடங்குகள் சம்பந்தமான பிரச்சனையை, அதன் மூலமான நோய் சம்பந்தமான பிரச்சனை, புது நோய் சம்பந்தமான பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சரி, இதெல்லாம் இப்படி இருக்குன்னு தெரியுதே சார், எது சார் நல்லா இருக்கும், முதல்ல நல்லா இருக்கிறதுக்கு உண்டான ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா சார் அப்படின்னா நிறையா நல்லா இருக்குது. ஆண்டர்ப்ரனர்ஸ் ஜாஸ்தி ஆவாங்க, நிறைய புதிய தொழில்கள் தொடங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அதே சமயத்தில் யாரேனும் அரசியலில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரபல்யமாக இருக்கிறவர்களுக்கு மருத்துவமனையில் சேர்த்து ரொம்ப நாள் மருத்துவமனையில்
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் 30 நாள் மருத்துவமனையில் எல்லாரும் போய் அவரை சந்திக்கிறதுக்குண்டான தன்மைகள் மாதிரி ஒரு காலம் வந்து வர்றதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த சனி வக்ரத்தில் ஏற்படுறதை நம்மளால் பார்க்க முடியும். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பக்கம் இதை பற்றி சொல்லிகிட்டே போகலாம், நமக்கு டைம் பத்தாது. அதனால் இதை ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். கொஞ்சம் சவால்கள் நிறைந்த ஒரு சனி வக்ர பயிற்சியாக தான் இந்த வருஷம் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நிறைய செய்திகள் சொன்னீங்க. அது மூலயமா எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. பிஹைண்ட் பக்தி வழங்கும் சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் காட்டன் ஹவுஸின் ஆடி டபுள் கொண்டாட்டம். காட்டன் ஹவுஸ் திருவான்மையூர் மற்றும் இப்பொழுது OMR காரபாக்கத்தில். புதுசா இன்னும் பெருசா மிக பிரம்மாண்டமாய். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர். 20 வருஷமா நீங்க திருவான்மியூர் காட்டன் ஹவுஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவை இனி OMR காரப்பாக்கத்திலையும் தொடர்ந்து கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.